தொலைச்சிருவேன். ஓகே. பீஸ் கேக்குறான். படவர் ராஸ். My best client. But no peace. அடி நெஞ்சில காப்பிரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. அசத்திட்ட புகழு புகழு ஏ செல்லமே. ஐயோ டீக் வச்சு அப்படியே டிஃபரெண்டா சேலைகளா வாங்கி விற்க போறேன் நான். அப்புறம் வந்து சுடிதாரு, அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்க போறேன். கேட்டுட்டு இருக்க. இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. லேப்டாப்பை காட்டி எழுதிட்டு இருக்கியா? இவங்க 2 பேரும் இந்த பிள்ளைய கண்டுக்கிறே கிடையாது. அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்பேன். அவங்க எதை நோக்கி போராடுறாங்க, அது அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருமா வராதா, இவ்வளோதான் இந்த படத்துடைய. என்ன வேலை சொல்லு, நான் செஞ்சு தொலைறேன். சொல்லு சொல்லி தொலைறேன். சொல்லு. உனக்கு இது ஓரத்துல ஆனா நீ தான் மாறிட்ட. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். டேய் பரவாயில்லையே, பையன் 6 மாசத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்டானே. 1 மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நீயாவது கொஞ்சம் இறங்கி வாடா. மகனே, நான் வர மாட்டேன். நீ வந்த வழியா போயிடு. தேட்டருக்குள்ள வந்து நல்லா சிரிச்சு ஆரோக்கியமா வீட்டுக்கு போய் நல்லா ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ஆமா. வாழ்த்த வேண்டியது என் கடமை. இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. படம் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு வெளியில வந்தேன். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது இப்படி ஒரு படைப்பாரு. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.